கைஸ், இப்போ ரீசெண்டாக நான் ட்ராவல் பண்ணனால என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்குது. ரொம்ப டேன் ஆகி ரொம்ப பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகி இருக்குது. ஸோ அதை நான் வந்துட்டு வீட்டிலையே ஃபேஷியல் பண்ணி எப்படி இந்த டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு நான் ரா மில்க்கும் அது கூட வந்து ஹனியும் ஆட் பண்ணி நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம என் ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கிளென்சிங் மில்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்துட்டு என்ன டர்ட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்துட்டு நல்லாவே கிளென்ஸ் பண்ணி கொடுத்துரும். இதை நம்ம நார்மலாக டெய்லி பேசிஸில் கூட நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்துட்டு இதை காட்டன் பேடில் டிப் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து காட்டன் பேட் இல்லாதனால நான் வந்து டேரெக்டாக கையிலேயே வந்துட்டு நான் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் கிளம்ஸி ஆயிரும், நமக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும், அங்கங்கே ஒட்டி பிடிச்சிட்ருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு காட்டன் பேடில் டிப் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரப்புக்கு வந்துட்டு நான் ஆரஞ்ச் பவுடர் எடுத்துக்கிறேன். ஆரஞ்ச் பவுடரில் வந்துட்டு நான் பால் சேம் ரா மில்க் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு ஹனி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறோம். ஆரஞ்ச் பவுடர் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இந்த ஆரஞ்ச் பவுடரை வந்துட்டு நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு இதை ஆட் பண்ணிப்பேன். இந்த ஆரஞ்ச் பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெடியூஸ் பண்ணிடும். உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த க்ளோ வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைன் இருக்குது. என்னோடய ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோ இருந்துச்சு, நல்ல சப்பிளாக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு க்ளோ இருந்துச்சு என் ஃபேஸில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் போட்டு நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு எனக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஸ்டீம் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு பெட்ஷீட் போட்டு பண்ணிக்கோங்க. பட் எனக்கு வந்துட்டு நான் இப்படியே பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாஜுக்கு வந்துட்டு நான் சாண்டல்வுட் பவுடரும் ஆலோவேராவும் மிக்ஸ் பண்ணி நான் அதை தான் என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் என்னோட மசாஜ் க்ரீம். ஸோ மசாஜ் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். சாண்டல்வுட் நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், டேனை வந்துட்டு நல்லா ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மசாஜ் க்ரீமாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த மசாஜ் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு நீங்கள் ரொம்ப மைல்டாக மசாஜ் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு ரொம்ப மைல்டாக மசாஜ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெவியாலாம் நான் மசாஜ் பண்ணல, ரொம்ப லைட்டாக சர்க்குலர் மோஷன்லேயே வந்து நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். மசாஜ் க்ரீம் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் அப்ளை பண்ண போகிறோம். பேக் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு சந்தன பொடி எடுத்திருக்கேன், ரெட் சாண்டல்வுட் பவுடர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள், அது கூட வந்துட்டு கேர்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கேர்டு ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம பேக்கும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இதை அப்ளை பண்ணிக்கிறேன்.
வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேனை வந்துட்டு நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ பிம்பிள்ஸை வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது வந்துட்டு நல்ல இந்த ரெட் சாண்டல்வுட்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்கின்னாக வச்சுக்க வந்துட்டு இந்த ரெட் சாண்டல்வுட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு இந்த பேக் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஃபேஷியல் மட்டும்தான். ஓகே, அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி நான் வந்துட்டு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வாஷ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டேனை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. என்னோடய ஸ்கின் லைட்டாக ஒரு ஷேட் வந்துட்டு நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸ்கின்னில் இருந்து டல்னஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னோடய கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.